19 கிட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்க. 3 நிமிஷம் வீடியோவில் ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆகி எவனுக்குமே பொண்ணு கிடைக்காம 19 கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஒரு ரிசர்ச் பண்ண ஒரு கூகுள் சர்ச்சில் வட இந்தியாவில் சில நண்பர்கள்ட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே பெண்கள் வீதம் அதிகமாக இருக்குது, ஆண்கள் வீதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே கல்யாணத்துக்கு சீக்கிரமாக நடந்து 20 வயசுலேயே எங்களுக்கு கல்யாணம் நடந்துருன்ட்டு சில பேர் சொன்னாங்க. அதை வச்சு நான் அனாலிட்டிகேட் பண்ணல. நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தால பெண்களுடைய பிறப்பு விகிதம் ரொம்ப அங்கே அதிகமாக இருக்குது. இதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா 19 கிட்ஸ் உடனே வட இந்தியாவுக்கு படையிடுங்க. 19 கிட்ஸில் நமக்கு ஒரு துணைவி தேவை, ஒரு துணைவி நமக்கு தேவை. இதனால் என்ன பண்ணுங்க, 19 கிட்ஸ் ஜாதி மறுப்பு திருமணத்தில் நம்ம ஈடுபட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நமக்குன்னு வாழ்க்கையில் ஒருத்தி வேணும்னா நம்ம ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணால் தான் முடியும். நான் எங்கள் சமூகத்தில் பொண்ணு வேணும், எங்கள் சமூகத்தில் பொண்ணு வேணும், நான் இந்த சமூகத்தில் பிறந்தவன், அந்த சமூகத்தில் பிறந்தவன்ற மட்டும் மறந்துடுங்க. வட இந்தியாவில் பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள் அதிகமாக இருக்காங்க. நம்ம 19 கிட்ஸ் எல்லாம் பசங்கள்லாம் ஒரு 30,000 ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாங்க. ஸோ வட இந்தியாவில் போய் நம்ம பெண் தேனா நமக்கு கிடைக்கும். நீயா நானால கூட நான் பார்த்த ஒரு அம்மா சொன்னாங்க, நான் தமிழ்னு ஒரு மொழி இருக்கிறதே தெரியாது, தமிழ்நாடுன்ற ஒரு நாடு இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு நார்த் ஈஸ்ட் சேர்ந்த ஒரு பெண் நீயா நானால வட இந்திய பெண்களை திருமணம் செய்து தமிழர்கள்ன்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்தேன். ஸோ அதை பார்த்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதனால் 19 கிட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லோரும் போய் உங்களுடைய இதை தேடுங்க. அதாவது நம்ம வாழ்க்கை துணை வட இந்தியாவில் தான் இருப்போம். ஜாதி மதங்கள் மறந்து அங்கே கஷ்டப்படுற பெண்கள் அதிகமாக இருக்காங்க. 5 பைசா டவுரி வாங்காமல் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தால் உங்களுக்குன்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் 19 கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்க பெண்கள்லாம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரோட மனைவியாக இருக்கக்கூடிய வாசுகின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க பேர். அவங்கள மாதிரி கனவை வேணும்னு நினைக்கிறேன். அந்த வாசுகி என்ன நினைச்சா, தேவேந்திரனுடைய மனைவி என்ன நினைச்சாலும் டக்குன்னு காட்டுவாரா நம்ம தேவேந்திரக்குள்ள இந்திரன். ஸோ அந்த இந்திரன் மாதிரி நமக்கு கணவன் தான் நம்ம 19 கிட்ஸ் பெண்கள் நினைக்கிறேன். அதனால் 19 கிட்ஸ் ஆண்களுக்கு திருமணம் நடக்கிறது கிடையாது. ஸோ கஷ்டப்படுற புருஷனாக இருந்தாலும் கட்டிக்க வர்றது முன் வர்றது அதிகமாக வட இந்தியாவில் பல பெண்கள் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆகாமல் டவுரின்ற அந்த ஒரு இதால் அந்த வட இந்தியாவில் கூட பெண்ணை பெற்றவங்க மருமகன் கிடைக்காமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் என் யூடியூப் மூலமாக நான் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். 19 கிட்ஸ் மாப்பிள்ளைகளே அங்கே உங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த 2025 உங்களுக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் சூரட்டி சொல்ல முடியாது. நான் கல்யாணம் நடக்கும்னு கடவுளை வேண்டிக்க தான் முடியும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.